சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும், அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். சார், ஏப்ரல் மாதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக நிறைய இடங்கள்ல அரசியல் களத்தில பரபரப்பாக இருக்கு. ஒருபுறம் சட்டமன்ற தேர்தல், மேற்கு வங்கம், தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் நடக்குது. அதே சமயம் நாடாளுமன்றத்தில வருகிற ஏப்ரல் 16, 17, 18 இந்த 3 தேதிகள்ல சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர், அ முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து ரீசென்ட்டா ஒரு பிரஸ் மீட் குடுத்து, அந்த பிரஸ் மீட்ல இதுல ஒரு ஆபத்து இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நிறைவேறுவதற்கு முன்பாகவே நாடாளுமன்றம் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டி, 2 முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்ற முயற்சி பண்றாங்க. ஒன்று 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் குடுக்க இருக்காங்க. அதே சமயம் டீலிமிட்டேஷனும் பண்ண திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப ஆபத்தானது. இது மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு அவரு வலியுறுத்தியிருக்காரு. எப்படி இந்த காலகட்டத்த பார்க்கிறீங்க? இல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு சரிதான். அது ஆபத்தானது இல்லை. ஆனா அது 816 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைய கூட்டிட்டு தான் குடுக்கணும்னு இல்ல. ஒரு சட்டம் போடலாம். அதாவது பெண்களுடைய ரிசர்வேஷன் 33% இட் வில் பி புரொப்போர்ஷனேட்டட் டூ தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படின்னு போட்டா, என்னைக்கு சேஞ்ச் மாறினாலுமே, ஸ்ட்ரென்த் மாறினாலுமே ஆட்டோமேட்டிக்கா 33% பெண்களுக்கு வந்துரும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலும், அ ம இதில மேல் சபையிலும் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 3ல் 1 பங்காக இருக்கும். அப்படின்னு சொல்லி நம்பர் சொல்ல வேண்டியதில்ல. 3ல் 1 பங்கா இருக்கும்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்பர் கூடுனாலும் குறைஞ்சாலும் அந்த 3ல 1 பங்கு வந்துருமே. அதனால இதுக்காக வேண்டி இதையும் நாடாளுமன்றத்தில உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைய கூட்டுறதையும் இணைக்க வேண்டியதே இல்ல. அது பிஜேபி அத பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணு. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அதாவது இந்த மறுசீரமைப்பு இருக்கே, அது உண்மையிலேயே ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா, இப்ப இன்னைக்கு 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு 53 + 25 78, 79 வருஷம் ஆகுது. இந்த 79 வருஷத்துல இந்தியால டெமோகிராஃபில அ நெறைய மாறுதல்கள் நடந்திருக்கு. சமுதாய, பொருளாதார முன்னேற்றங்கள் அல்லது பின்னேற்றங்கள், அல்லது விரைந்த முன்னேற்றங்கள், ச ச அவ்வளவு விரைவாக இல்லாத முன்னேற்றங்கள், அப்படின்னு நெறைய மாறுதல்கள் நடந்திருக்கு. அதன் காரணமா பொதுவா சவுத் மற்றவங்களோட அதிகமா முன்னேறியிருக்காங்க. இப்ப இதுல ஹைதராபாத்லருந்து ஒரு இடத்த போய் பார்த்தீங்கன்னா, அது மன்ஹாட்டன்னு சொல்லி நியூயார்க்ல சொல்லுவாங்க. உலகத்துடைய பொருளாதார கேந்திரம்னு. அது மாரி உருவாக்கியிருக்காங்க அங்க அது மாரி பல இடங்கள் இதுல ஐடி அ இது பெங்களூர் எந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆட்டோமொபைல்ல இவங்க சென்னை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. பார்மசூட்டிகல்ஸ்ல ஆந்திரா, ஹைதராபாத் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வளர்ந்ததாக குறிப்பிடத்தக்க அளவுல நீங்க மகாராஷ்டிரால மும்பையும், வணிக கேந்திரமாக அகமதாபாத்தையும் சொல்லலாம். அ கல்கத்தா அது பழைய பணக்காரங்கிறதுனால பல விஷயங்கள் இன்னும் அங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அத நீங்க சொல்லலாம். மற்றபடி இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தவைன்னு சொல்லி, இப்ப இதே கல்கத்தாவே இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்த லிஸ்ட்ல இருக்க முடியாது. அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாமே ஒழிய, மற்றவங்கள போல விரைந்து முன்னேற்றம் அடைந்ததுன்னு சொல்ல முடியாது. பல துறைகளிலும். இப்ப டெமோகிராஃபி சேஞ்ச் ஆயிருச்சு. 47ல இருந்த ஜனத்தொகையின் அடிப்படையில தான் முதல்ல அந்த பார்லிமென்ட்ல சீட் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அந்த 51, 61, 71 இப்படிலாம் வந்தபோது என்னாச்சுன்னா, குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப எசென்ஷியலா இந்தியாவுக்கே தேவைப்பட்டது தான். ஏன்னா இந்தியாவுடைய ஜனத்தொகை பயங்கரமா மேல போய்க்கிட்டு இருந்தது. அப்ப அந்த குடும்ப கட்டுப்பாட்ட வெற்றிகரமாக நடத்தி காட்டியதுங்கிறது சதர்ன் ஸ்டேட்ஸ் தான். அந்த அளவுக்கு வெற்றிகரமா நார்தர்ன் ஸ்டேட்ஸ் நடத்தி காட்டல. இப்ப டீலிமிட்டேஷன்ங்கிறதுக்கு ஒரே கிரைட்டீரியா என்ன அப்டின்னா, பாப்புலேஷன் கிரைட்டீரியா. ஸ்டேட்டுடைய சைஸ், பாப்புலேஷன். அது உடனடியாக ரீசென்ட்டா கூட சென்சஸ்க்கு அனுமதி குடுத்திருந்தாங்க. ஆமா, எடுக்கிறதாக திட்டமிடப்பட்டது. அந்த பயோடேட்டாவ முதலாக பிரதமர் அவர்களும் தன்னுடைய பயோடேட்டாவ பதிவு பண்ணியிருந்தாரு. ஆமா. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு தான் அதுக்கு வராங்க இல்லையா? இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பிட்டு நடத்திட்டு வந்தா, உங்களுக்கு இப்ப குடுத்தத விட இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கும். அது ஏன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு முதல்ல 41 நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்தது, தமிழ்நாட்டுக்கு. ஆனா, அ அது 39ஆ குறைஞ்சிருச்சு. ஏன்னா பாப்புலேஷனுடைய அடிப்படையில வச்சு டீலிமிட்டேஷன் கமிஷன் தன்னுடைய எக்ஸர்சைஸ் பண்ணும்போது 39ஆ குறைஞ்சிருச்சு. இதனால 71 பாப்புலேஷன் கிரைட்டீரியால 39ஆ குறைஞ்சிருச்சு. பாண்டிச்சேரியும் சேர்த்து 40.
அப்ப இதனால வந்து அடுத்து 81, 91 இன்னும் நம்ம குறைஞ்சுக்கிட்டு தான் போவோம். அதாவது ஆ கருத்தரிக்கும் சக்தியுள்ள பெண்கள் 1000 பேர்ல 22 பேர் மட்டும் ஒரு வருஷத்துல குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா, அந்த நாட்ல அல்லது அந்த மாநிலத்தில பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. 22க்கு கீழ போயிட்டாங்கன்னா, பாப்புலேஷன் குறையும். 22க்கு மேல குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா, பாப்புலேஷன் வந்து கூடும். இப்ப தமிழ்நாட்ல அது வந்து 1.9 1.7 ஏதோ இருக்கு. அதான் 17 அல்லது 19 பிள்ளைங்க. யுபியும் முன்னேறி இருக்காங்க. முதல்ல வந்து 38ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, இன்னைக்கு வந்து மேபி 28 இந்த மாரி சரியா எனக்கு தெரியாது. ஆனா, இந்த 22க்கு மேல இருக்காங்க. அப்ப இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, தமிழ்நாடு பாப்புலேஷன் குறைஞ்சுக்கிட்டே போகும். யுபி பாப்புலேஷன் கூடிக்கிட்டே தான் போகும். அப்ப இன்னும் பல நாட்கள் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த பாப்புலேஷன் இந்தியா பூரா ஸ்டெடி ஆகுறதுக்கு பல நாட்கள் ஆகும். அப்படி ஸ்டெடி ஆச்சுன்னாலும் கூட, யுபியுடைய பாப்புலேஷன் 1951ல இருந்தத விட சரி 3 மடங்கு இருக்கு. 2 1/2 மடங்கு இருக்குன்னு வைங்க. இருக்கலாம். ஏன்னா 30,00,00,000 ஜனங்களின் மக்கம் ம ம ஜனம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத ஜனநாயகம், உலகத்துக்கு ஒரு புதுமை அப்படின்னு பாரதியார் பாடும்போது, நம்முடைய நாட்டுடைய ஜனத்தொகை வந்து 30,00,00,000 இருந்தது. இன்னைக்கு 140,00,00,000 இருக்கு. அப்போ இன்னொரு பல ஆண்டுகள் கழிச்சு யுபி வந்து ஸ்டேபிள் ஆகும்போது, தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் இன்னும் குறைஞ்சு கீழ போயிருக்கும். அப்போ 51ல இருந்த சிச்சுவேஷன் இருக்காது. அப்போ ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ப்ரொபோர்ஷனேட்டா 50% கூட்டிர்றோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பாண்டிச்சேரியும் சேர்த்து சொல்லுவோம். நம்முடைய 40 வந்து 60 ஆகும். யுபியுடைய 80 வந்து 160 ஆகும். அப்ப பேசுறது என்ன சொல்லும்? எல்லாரும் தானே டபுள் தானேன்னு சொல்லும். ஆனா 80ஆ இருந்தபோது, நமக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் வந்து 40ஆ இருந்தது. நம்ம 40, அவங்க 80. அவங்க 120 ஆகும்போது, நம்ம 60 ஆகும்போது 2 பேருக்குள்ள வித்தியாசம் 40 இல்ல 60. ஆமா. அப்போ இன்னும் அது கேப் ஆமா. அதிகமாகுது. நாடாளுமன்றத்தில வந்து ஏற்கனவே சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு பிளாக்கா ஃபங்ஷன் பண்ணணும்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா கிடையாது நாடாளுமன்றத்தில. அப்ப நீங்க டபுள் பண்ணினாலுமே, இது வந்து மறுபடியும் இடைஞ்சல் தான் உருவாகும். முதல்ல வந்து இந்த இந்த பிரச்சனைய ஒரு 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியால முதல்ல கிளப்புனது நான் தான். இதுலயும் டிவி மீடியாலயும் சரி, நான் அந்நேரம் சொன்னேன், "ஏன் நம்முடைய அரசியல்வாதிகள் இத இன்னும் புரிஞ்சுக்கிடாம இருக்காங்க? எனக்கு விளங்கல. இது ரொம்ப முக்கியமான விஷயம்." ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரம் என்ன? முதல்ல 1971 பாப்புலேஷன ஃப்ரீஸ் பண்ணி, நாடாளுமன்றத்த பொறுத்தமட்டில 1971 பாப்புலேஷன் புரொப்போர்ஷன் என்ன இருந்ததோ, அந்த புரொப்போர்ஷன் தான் அடுத்த 25 வருஷத்துக்கு இருக்கும். அப்படின்னு மிசஸ் காந்தி வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. 96 வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்படின்னு சட்டம் கொண்டு அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு 80 முதல்ல 88 இருந்தது. உத்தரகண்ட் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இது 80 ஆச்சு. உத்தரகண்ட் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேசம் இருந்தபோது, உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 88 சீட் இருந்தது பார்லிமென்ட்ல. அப்போ இவங்களுக்கு வந்து 40 இருந்தது. அது பிரிஞ்சதுக்கப்புறம் 80, 40ன்னு இருந்தது. வாஜ்பாய் பீரியட்ல மறுபடியும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டபோது, அவர் இன்னொரு 25 வருஷம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால 2011 வரைக்கும் அதே மாரி தான் இருக்கும். அந்த 1971ல என்ன இருந்ததோ அதே மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றுனாங்க. நான் மறுபடியும் சொல்றேன் 1071ல இருந்ததுன்னு சொல்லும்போதே, நம்ம ஏற்கனவே சில சீட்டுகள இழந்திருந்தோம். அந்த நிலைமை தான் 31 வந்து 41 39 இருந்துச்சு. அந்த 39 தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏற்கனவே இழந்திருந்தோம் தான். அப்ப நான் மறுபடியும் உங்கட்ட சொன்ன மாரி, அவங்களுக்கு 120 ஆகும்போது, உங்களுக்கு 60 ஆகும்போது, இப்ப 40ஆ இருக்கிற வித்தியாசம் 60 ஆயிரும். அப்ப அந்நேரம் நானே வந்து அந்நேரம் என்ன சொன்னேன், நீங்க வந்து வெறுமனே எங்களுடைய 40 சீட்டு காப்பாற்றப்பட வேண்டும்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்க 40ஆ இருக்கும்போது, அவங்க 80 வந்து 160, 120 ஆயிருவாங்க. இப்பவே தென்னகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச இடம் இடம் கிடைக்கிறதில்ல, கிடைக்க நேரம் கிடைக்காம நேரம் கிடைக்க இருக்காங்க. மாட்டேன்து அப்படின்ற அப்போ நீங்க கேட்க வேண்டியது ப்ரொபோர்ஷனேட்டா கேளுங்கன்னு தான் நான் நேரம். அட்லீஸ்ட் 1971ல எந்த ப்ரொபோர்ஷன் இருந்ததோ, அந்த ப்ரொபோர்ஷனாவது மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அப்படின்னு சொல்லி என்னுடைய குரல வந்து எழுப்பிட்டு இருந்தேன். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு கூட்டுனாரு. கூட்டும்போது எல்லாரையும் கூட்டி பேசும்போது இத தான் சொன்னாரு. ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு வந்து கைவிட்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொன்னாரு. பிரதம மந்திரி கடிதம் எழுதினாரு. கடிதத்தில சொன்னாரு, "இது சம்மந்தமா உங்கள சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். தேதி குடுங்கன்னு" சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் பிரதம மந்திரி வந்து தேதி குடுக்கல. இப்ப ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் குடுத்தாலுமே 71 உடைய ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் குடுத்தாலுமே, பிரச்சனைகள் வருதுங்கிறத சிதம்பரம் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த 40ங்கிற வித்தியாசம் இப்ப 60 ஆயிருது. எல்லா ஸ்டேட்லயும் அதே மாரி. மத்திய பிரதேஷ் கூடிரும், ராஜஸ்தான் கூடிரும், பீகார் கூடிரும், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இவங்கலாம் குறைஞ்சிருவாங்க. இந்த மாரி இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கு. இது ஒரு சிக்கலான பிரச்சனை உண்மையில. இப்ப இதுல வந்து என்னன்னா, இன்னைக்கு ஏறக்குறைய 17,00,000 பேருக்கு 17 அல்லது 18,00,000 பேருக்கு வாக்காளர்களுக்கு ஒரு எம்பின்னு சொல்லி இதுல இருக்காங்க, யுபில. நம்ம இதுல வந்து 15,00,000 பேருக்கு ஒரு வாக்காளர் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல வந்து இருக்காங்க. இப்போ ஆம்
இந்த பாப்புலேஷன் கிரைட்டீரியா மட்டும் வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரம் என்ன? அது பல பேருக்கு தெரியாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இதத்தான் செய்யணும்னு அவங்களுக்கு உத்தரவு போட்டுறணும். இப்போதைக்கு உள்ள உத்தரவு என்ன? பாப்புலேஷன் கிரைட்டீரியா படி பண்ணுங்க. அதான் உத்தரவு இப்போதைக்கு. அப்ப பாப்புலேஷன் கிரைட்டீரியா படி பண்ணுனா, யூபிக்கு 120 கிடைக்கும்போது நமக்கு 60 கிடைக்காது. நமக்கு 50 கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவு பாப்புலேஷன குறைச்சிருக்கோம். இப்ப பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு வாய்மொழி வார்த்தமா. இன்னும் அது மாரி சட்டம் இயற்றல. சட்டம் இயற்ற அந்த சட்டம் இல்லாதபோது அல் டீலிமிட்டேஷன் சட்டம் இயற்றுறாங்களோ இல்லையோ, டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம், அவங்க என்ன அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் குடுக்குறாங்களோ, அதை நாடாளுமன்றத்திலும், சட்டமன்றங்களிலும் அந்த அறிக்கை வைக்கப்படும். அதன் மீது விவாதங்கள் நடத்தலாம். ஆனால், அதனை எதிர்த்து எந்த வாக்கும் அளிக்க முடியாது. டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம், ஃபைனல் டெசிஷனை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது. இது சட்டம். அதனால டீலிமிட்டேஷன் சொல்றது தான் ஃபைனல் வேர்டு. டீலிமிட்டேஷன் உள்ள ஒரே கண்ட்ரோல் என்ன? நீ இப்படித்தான் டீலிமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சட்டம் போடலாம். அப்படித்தான் மிஸ்ஸஸ் காந்தி சட்டம் போட்டாங்க. 1971 பாப்புலேஷன் கிரைட்டீரியால தான் நாடாளுமன்ற தொகுதி இருக்கணும். அதை மாற்றக்கூடாது. சட்டமன்ற தொகுதி மாற்றிருக்காங்க. நிறைய இதில் மாற்றிருக்காங்க. சட்டமன்ற தொகுதி சில இதை ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்ஸை அன்ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் அது மாதிரி பண்ணலை. ஏன்னா சட்டம் அது மாதிரி போட்டாங்க. வாஜ்பாயும் சட்டம் அது மாதிரி போட்டாரு. 2011 வரைக்கும் ஒன்று. 2011 சென்சஸ் நடக்கலை. இப்போ சென்சஸ் நடத்துகிறாங்க. அப்போ இந்த சென்சஸ் நடக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த சென்சஸ் பாப்புலேஷன் பேசிஸில் பண்ண போகிறாங்களா? சட்டப்படி பண்ணுறதுனா அந்த 2011 வரைக்கும் வாஜ்பாய் சொன்னார்ல, இந்த கான்ஸ்டியூன்சி வந்து 1971 கான்ஸ்டியூன்சி அடிப்படையில் தான் இருக்கும். 2011 2021 50 வருஷத்துக்கு. அப்போ 2021 வரைக்கும் உங்களுக்கு வந்து 1971 இருந்த கான்ஸ்டியூன்சி எப்படி இருந்ததோ அதே அளவு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது 2021 வரைக்கும் சட்டம் இருந்தது. இப்போ 2021 அப்புறம் எந்த சட்டம் கிடையாது. இன்னைக்கு எதுவும் சட்டம் கிடையாது. அப்போ இன்னைக்கு பாப்புலேஷன் கிரைட்டீரியாவில் பார்க்குறதுன்னா பாப்புலேஷன் கிரைட்டீரியா ஒன்றை மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் யாராலையும் அதை மாற்ற முடியாது. இதுதான் சட்டம். அப்போ இன்னைக்கு சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாய்மொழி வார்த்தையா சொல்றதா நியூஸ் கசிய விட போகுது. அதிகாரப்பூர்வமா எந்த கடிதமும் இல்லை. அப்படி நீங்க உண்மையிலேயே சட்டம் போட்டீங்கன்னா அந்த சட்டத்தில் இத்தனை இடைஞ்சல்கள் இருக்கு. நீங்க 1970 இப்போ 50% எல்லாருக்கும் யூனிஃபார்மா கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டா 1971 ப்ரொபோர்ஷன் வந்து மெயின்டைன் ஆயிருது. அந்த ப்ரொபோர்ஷன் அந்த விகிதாச்சாரம் வந்து மெயின்டைன் ஆயிருது. ஆனால் விகிதாச்சாரம் மெயின்டைன் ஆனதுக்கு அப்புறமும் ஸ்ட்ரென்த் வந்து இவங்களுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இன்னும் குறைஞ்சிக்கிட்டு போகுது. இதுதான் உண்மை. அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். அவ்வளோ லேசான பிரச்சனை கிடையாது. அப்போ எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தா, ஒருவேளை இவங்களுக்கு வந்து 1971 பேசிஸில் வந்து இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி மற்றவங்களுக்கு வந்து 1971 பேசிஸில் கொடுக்காம இருக்கணும். அதாவது யூபி இவங்களுக்குலாம் 1971 பேஸில் 80ன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து 40ன்னு இருக்கிறத இன்னும் கூட்டணும். அது யார் ஏற்றுக்குவாங்க? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ யூபிக்கு வந்து நீங்கள் வந்து 80ங்கிறத வந்து 50% சொல்லி கூட்டிங்கன்னா இவங்களுக்கு 50% கூட்டக்கூடாது, 75% கூட்டணும். ஏன்னா அந்த ப்ரொப்போர்ஷன் மெயின்டைன் ஆகுது. அந்த 80-20 இருந்தது 120 ஆகும்போது இவங்களுக்கு 80 ஆகணும். அந்த 40 டிஃபரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இப்படிலாம் கேட்டால் அதை அவங்க ஏற்றுக்கணும். இன்னைக்கு பிஜேபி ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு செல்வாக்கு வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த என்டையர் சவுத் இந்தியா, இவங்க ஈஸ்ட் இந்தியா இவங்கெல்லாம் எங்களுக்கு விரோதமாக போனாலும் இந்த நார்த் இந்தியா ஸ்ட்ரென்த் ஒன்றை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நினைச்சதை சாதிச்சிருவோம். எதை சட்டம் வேணாலும் போட்டுருவோம். சதர்ன் ஸ்டேட்ஸ் எம்பிஸினுடைய அதிகாரம் அப்படின்றது ரப்பர் ஸ்டாம்பாக மாற்றப்படும். நம்ம ஆளுநரை வந்து ரப்பர் ஸ்டாம்பாக தான் நீங்கள் இருக்கணும், கையெழுத்து காட்டு இடத்துல கையெழுத்து போடுறது உங்கள் வேலைன்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய தென்னக எம்பிக்களினுடைய வேலை என்பது நீங்கள் நாங்கள் மசோதா நிறைவேற்றுவோம், நீங்கள் ஆம்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்கன்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் வேணால் எதாவது எடுத்து பேசிங்க, அவ்வளோதான். நாங்கள் சட்டம் போட்டுருவோம். இப்பயும் அந்த நிலைமை தான். இப்பயும் ரொம்ப மாறுதல் இல்லை. ஆனால் இப்போ வலுத்த குரலை கேட்க முடியுது. ஏன்னா 542 பேர் மொத்தம் இருக்காங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸும் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. 200 பேர் ஒருமித்த குரல் எழுப்பினா 542 அது பெரிய குரல். ஆனால் 850 ஒரு 300 பேர் குரல் எழுப்புறது பெரிய குரல் இல்லை. அது அமுங்கி போன குரலாக இருக்கும். இதை வந்து சிதம்பரம் சொல்கிறார். இது ஒரு பெரிய அப்ஜெக்ஷன், ரொம்ப பெரிய அப்ஜெக்ஷன். இன்னொன்று இதுக்கு ஈக்குவலண்ட்டான பெரிய அப்ஜெக்ஷன், நீங்கள் 18ஆம் தேதி என்னமோ பார்லிமெண்ட் கூட்டுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ 23ஆம் தேதி எலெக்ஷனுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணணும். 21 அதுக்கப்புறம் தான் பிரச்சாரம் வந்து முடியும். அந்த பிரச்சார சமயத்தில் சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து
கேரளாலையும், தமிழ்நாட்டிலையும். அதே மாரி இதுல அ வெஸ்ட் பெங்கால்ல 23ஆம் தேதியும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலக்ஷன் நடக்குது. நீங்க அத்தனை எம்பிய வந்து வரவிடாம வச்சுட்டு, நீங்க வந்து அங்க வந்து தீர்மானம் போட்டீங்கன்னா, எந்த விதத்தில நியாயம்? இது அறமுறை அல்ல. அறநெறிப்படி அவங்க நடக்கல. இவங்கட்ட அறநெறி எதிர்பார்க்க முடியாது. பிஜேபிட்ட இவங்க அறநெறிப்படி எதுவுமே பண்றதில்லங்கிறது தான் இந்த நாட்டுடைய சாபக்கேடு. ஆனா, இன்னைக்கு ஜனநாயகத்தினுடைய குரல் வளைவே நெரிக்கிற மாரியான ஒரு முயற்சியா தான் இத பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இவர் சொல்றது சரிதான். இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். சிதம்பரம் தவிர வேற யாருமே காங்கிரஸ்ல இத பத்தி குரல் கொடுக்கல. ஏன்? ஏன்னா, காங்கிரஸ் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி. அங்க யுபியில உள்ளவங்களுக்கு சாதகமா இருக்க விஷயத்த, யுபி காங்கிரஸ்காரங்க எதிர்த்தாங்கன்னா, இருக்கிற சப்போர்ட்டும் போயிரும் யுபியில. அதனால அவங்க மௌனம் காக்க வேண்டியிருக்கு. இதுல எஃபெக்டிவா குரல் கொடுக்க வேண்டியது ரீஜனல் பார்ட்டீஸ். இவங்க சிவசேனா, அ அடுத்து இங்க டிஎம்கே, சந்திரபாபு நாயுடு பார்ட்டி, கம்யூனிஸ்டுகள். அவங்க ஆல் இண்டியா பார்ட்டியா இருந்தாலும் சரியான முறையில குரல் குடுப்பாங்க. அங்க டிஎம்சி, அப்புறம் பிஜேடி இவங்கலாம் சேர்ந்து குரல் கொடுக்கணும். குரல் குடுத்தாலும் எந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் குரலாவது குடுக்கணும். சிஎம் நீங்க வந்து சொன்ன லிஸ்ட்லயே வந்து முதலாக இது அரசியல் குறித்து இந்த அரசியல் தளத்துல வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் ஆமா. டெய்லி அவர் தான் முதல்ல ரீபன பண்ணாரு. கையில எடுத்தாரு. அரசியல் ரீதியா அவர் தான் முதல்ல பண்ணாரு. பண்ணி அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களின் முதல்வர்கள் இவங்களெல்லாம் கூட்டி அவர் மீட்டிங் நடத்தினாரு. மீட்டிங் நடத்திட்டு அதுக்கப்புறம் கடிதம் வந்து எழுதினாரு. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. பிஎம்ட்ட இருந்து. இதுதான் உண்மை. இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தோம் அப்டின்னா, பிரச்சாரங்கள் மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. நாளையோட நாமினேஷன் முடிஞ்சுச்சுன்னா, பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும். எப்படி பார்க்குறீங்க? 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நெனைக்கிறீங்க? கீழ்த்தரமா பிரச்சாரம் போய்க்கிட்டு இருக்கு. அது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. இவரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசின சில பேச்சுக்கள், இதுலயுமே வந்து கலங்காத முதல்வர் வந்து தன்னுடைய தகப்பனாருக்கும் தனக்கும் இடையில உள்ள உறவ பத்தி பேசணும்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாரு. அந்த அளவுக்கு அவர் சாதாரண உணர்ச்சி வசப்படாமல் இன்னைக்கு உள்ள முதல் அரசியல்வாதிகளே தமிழ்நாட்டுல வந்து எ டால் மேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஸ்டாலின் சொல்லலாம். ஏன்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேச மாட்டாரு. நிதானமா பேசுவாரு. ஆனா அவர வந்து அவங்க அப்பா வந்து இவரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இதெல்லாம் பேசுறது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. குடும்ப விஷயங்களை எல்லாம் பத்தி கொண்டு வரதே தப்பு. முதல்ல வந்து. அடுத்து இன்னும் கேவலமா பேசியிருக்காரு. அம் அ உங்க குடும்பம் திருட்டு ரயில்ல வந்து இதெல்லாம் என்ன பேச்சு இந்த மாரி. கண்ணதாசன் ஏதோ ஒண்ணு எழுதினாரு. அது கலைஞர் வந்து மௌனம் காத்தாரு. கண்ணதாசன் தன்னுடைய கற்பனைகளையும் தான் எழுதிக்கிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் தெரியும். அவர் எழுதினது எல்லாமே உண்மையா? அவர் அடிப்படையில ஒரு கவிஞர். நல்ல கவிதை பேசுவாரு. நெறைய எழுதுவாரு. அதுல எழுதுனதுல பலதும் கற்பனை கற்பனை சேர்ந்து, இந்த பாதி உண்மையும், பாதி கற்பனையும் சேர்ந்து கூட எழுதுவாரு. அத பத்தி யாரும் கவலைப்பட்டதில்ல. அவர வந்து ஒரு சின்ன பிள்ளை மாரி, ஒரு குழந்தை மாரி மக்கள் வந்து வச்சிருந்தாங்க. அளவுக்கு மீறிய கவித்திறன் கொண்ட ஒரு சிறு குழந்தை அப்படின்னு தான் அவர வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பத்தி பேசுறதுங்கிறது ரொம்ப கீழ்த்தரம். ஆனா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கவரு இவ்வளவு தூரத்துக்கு தரம் தாழ்ந்து போய் பேசுறாரு, அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாருன்னா, அது ரொம்ப துரதிர்ஷ்டவசமா இருக்கு. அரசியல் தரம் தாழ்ந்து விட்டது. 1957ல பொதுக்கூட்டம் நடந்துச்சு. ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில பேசுறாரு. பொதுக்கூட்டத்தில பேசும்போது அவர் வந்து சொல்றாரு, ம் "நாங்க இன்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணணும்னு நெனைக்கிறோம். இன்னும் சில காரியங்களும் நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக பண்ணணும்னு நெனைக்கிறோம். இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறது நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி நாங்க நம்புறோம். நீங்களும் அது மாரி நம்புனீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க." நான் சொல்லிட்டேன். அடுத்த வாரம் இதே இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் வந்து மீட்டிங் போடுறாரு. அவரும் உங்கட்ட பேசுவாரு. அவரு சொல்றதையும் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது சரின்னு சொல்லுதோ, அது மாரி நீங்க ஓட்டு போடுங்க. அப்படின்னு ஒரு பிரதம மந்திரி பேசினாரு. அப்படி பேசின பிரதம மந்திரியும் இருக்காங்க. உங்கட்ட 2 மாடு இருந்துச்சுன்னா, அதுல 1 மாட்ட வெளிநாட்டுலருந்து சட்டவிரோதமா வந்து உனக்கு தூக்கி குடுத்துருவான் காங்கிரஸ்காரன் எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னு பச்சை பொய் சொல்ற பிரதம மந்திரி இன்னைக்கு இருக்காங்க. அதுங்க தான் அப்படி இருக்காங்கன்னா, இங்க வந்து அரசியல் தரம் வந்து இன்னும் தாழ்ந்து போயிருக்கு. ஒரு காலத்துல வைகோவும், காளிமுத்தும் வந்து விருதுநகர் பார்லிமென்டரி கான்ஸ்டிட்யூன்சிக்கு வந்து அ வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. அப்போ வைகோ முதல்ல போயிட்டாருன்னு நெனைக்கிறேன். அ அடுத்து வந்து காளிமுத்துடைய ஆட்கள் வந்து வந்தாங்க. அப்ப வைகோவுடைய ஆட்கள் வந்து கொஞ்சம் காளிமுத்தும் வந்திருக்காரு. அப்போ வைகோவுடைய ஆட்கள் வந்து கொஞ்சம் சலசலப்பு கிளப்புனாங்க. வைகோ வந்து எழுந்து நின்னு சொன்னாரு, "அண்ணன் காளிமுத்துவும் அவருடைய ஆதரவாளர்களும் அமைதியாக இங்கு இருக்கிறார்கள். அதுபோல் அமைதியை நீங்கள் காக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய கௌரவத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்." அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அழுத்தம் கண்டிப்பான குரல்ல திரும்ப திரும்ப சொன்னார் வைகோ. இது ஒரு அரசியல் கண்ணியம். இன்னைக்கு அந்த அரசியல் கண்ணியம்லாம் காத்தோட காத்தா போயிருச்சு. அது ரொம்ப அது வருத்தத்திற்குரியது. ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா அத? எடுத்துக்கலாம். ஏன்னா கூடா நட்பு கேடாய் முடியும்ங்கிறாங்க. பிஜேபியோட போய் சேர்ந்ததுக்கப்புறம், இவங்க அண்ணா திமுகவுடைய கொள்கைகளுக்கும், பிஜேபியுடைய கொள்கைகளுக்கும் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். அப்போ மனசுக்குள்ள வந்து அந்த பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். மைனாரிட்டீஸ் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். மைனாரிட்டி ஓட்டு போடாத நிலைமைய மிஞ்சித்தான் இவங்க வந்து ஜெயிக்கணும். வன்னியர் உள் ஒதுக்கீடு குடுத்ததுனால சவுத்ல வந்து பெர்மனன்ட் எனிமி ஆயிட்டாரு. எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிற முக்குளத்தூர் கம்யூனிட்டி வந்து சவுத்ல நெறைய பேர் இருக்காங்க. இது உண்மை. யாராலயும் மறுக்க முடியாது.
அப்போ ஒரு காலத்துல வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ஸா வந்து தினகரன் இருந்தாரு. இன்னைக்கு அவங்களுக்கு வாய்ஸா சசிகலாவும், ஓபிஎஸும் இருக்காங்க. ஆன்டி ஆன்டி எடப்பாடி. ஆன்டி ஏடிஎம்கேன்னு சொல்றத விட 2 பேரும் ஆன்டி எடப்பாடி. இதெல்லாம் அவருக்கு மனசுல வந்து கவலைய குடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாரி விஜய் வந்திருக்கிறது வந்து நான் இன்னொரு பேட்டியில ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது வோட்டர்ஸ வந்து நீங்க வந்து எல்லாம் ஒரு குரூப்பா இருக்காங்கன்னு சொல்லி கிடையாது. அதாவது வோட்டர்ஸ்லயே 2, 3 குழுமங்கள் இருக்காங்க. உதாரணமா ஒரு அ ஒரு 45% ஏறக்குறைய டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்து கம்பைன்டு வோட் பேங்க் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு தான் போடுவாங்க. வேற யாரும் போடுவாங்க. ரெட்டை இலை போடுறவர் ரெட்டை இலைக்கு தான் போடுவாரு. உதயசூ என்னென்ன பேசி பாருங்க. அவர் அந்த பண்ணிட்டாரு, பொள்ளாச்சியில அது நடந்துச்சு, இல்லன்னா இங்க வந்து வேங்கை வயல்ல இது நடந்துச்சு. என்ன வேணாலும் சொல்லி பாருங்க. எத பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. அவங்க தங்களுடைய கட்சி விசுவாசப்படி போட்டு போயிடுவாங்க. இன்னொரு 25% 30% வந்து மத்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு 25, 30% இருக்கு. ஆகக்கூடி மொத்தம் 70, 75% வந்துருச்சு. மீதி 25% அவங்க நியூட்ரல் வோட்டர்ஸ். அவங்க எந்த கட்சி சாராதவங்க. இந்த நியூட்ரல் வோட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு தேர்தல்லயும் போன தேர்தல்ல போட்ட கட்சிக்கே போட மாட்டாங்க. அடுத்து அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சபடி இன்னொரு ஏன்னா அவங்களுக்கு கட்சி லாயல்ட்டின்னு ஒண்ணும் கிடையாது. அதுலயும் வந்து 2 விதமா அட்லீஸ்ட் பிரிக்கலாம் அவங்கள. ஒரு குழுமம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து கவர்ன்மென்ட்ட சாராதவங்க. இதுல வந்து பேங்க்ல வந்து ரூ. 2,00,000 சம்பளம் வாங்குறாரு. புரொஃபசர் ரூ. 1,50,000 சம்பளம் வாங்குறாரு. அதுல சுய தொழில் பண்றாரு. ரூ. 10,00,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கலாம் வந்து கவர்ன்மென்ட்ட சார்ந்து இல்ல. இப்ப அவங்கள சார்ந்து தான் கவர்ன்மென்ட் இருக்கு. அதுதான் உண்மை. இப்ப சிறு தொழிலிருந்து ஆரம்பிச்சு பெருந்தொழில் வரைக்கும் அவங்ககிட்ட டொனேஷன் வாங்கி தான் இந்த அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு. அதனால அவங்க அவங்களுக்கு குடுக்க வேண்டிய ஸ்திதில இருக்காங்க. அவங்க யார பார்ப்பாங்க? நம்மள லீஸ்ட்டா டிஸ்டர்ப் பண்ற கவர்ன்மென்ட் எதுன்னு பார்ப்பாங்க. யாரு லீஸ்ட் டிஸ்டர்ப் பண்ற கவர்ன்மென்ட் குடுப்பாங்க. அந்த கவர்ன்மென்ட்க்கு ஓட்டு போடுவோம். அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம். அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து அந்த நியூட்ரல் வோட்டர்ஸ் இன்னொரு குழுமம் யாரு? அவங்க வந்து யாருன்னா, அரசு உதவிகள எதிர்பார்க்கிறவங்க. அரசு உதவிகள எதிர்பார்க்கிற அந்த குழுமம் வந்து, யாரு உண்மையாலே நல்ல ஒரு வெல்ஃபேர் மெஷர கொண்டு வருவாங்க. இப்ப லஞ்சம், ஊழல்னு சொல்லி பார்த்துட்டா, லஞ்சம் வாங்குற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டா, எந்த கட்சிக்குமே இன்னைக்கு ஓட்டு போட முடியாது. இன்னைக்கு இந்தியால எந்த கட்சியில லஞ்சம் இல்லாம இருக்கு? கீழ் மட்டத்திலயோ, அ மெ நடுமட்டத்திலயோ, மேல் மட்டத்திலயோ அல்லது எல்லா மட்டத்திலயுமோ, லஞ்ச ஊழல் இல்லாத கட்சின்னு எதுவுமே கிடையாது. அதனால இது வந்து காமன் டினாமினேஷன், காமன் ஃபேக்டர் ஆயிருச்சு. அதனால மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப துரதிர்ஷ்டம் இது. மக்கள் வந்து என்ன செய்ய லஞ்சத்த வாங்குறான் அத ஒண்ணும் செய்ய முடியாது. அத தவிர நமக்கு என்ன பண்றான்னு பார்ப்போம். அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலைமை வந்துருச்சு. இது ஏன்னா லஞ்சத்த ஒழிக்கிறதுக்கு எந்த சட்டத்தினாலயும் வந்து முழுமையா ஒழிக்க முடியாது. சட்டத்தினால சில கவர்ன்மென்ட் சர்வன்ட்க்கு பயத்த கெளப்பலாம். இப்ப கவர்ன்மென்ட் சர்வன்ட்டும் பிசினஸ் மேனும் வந்து ஒத்துக்குறாங்க. நீ இவ்வளவு குடு நான் உனக்கு இவ்வளவு செய்றேன்னு. அந்த லஞ்சம் வெளியிலயே வராதே. எத எதிர்த்து போட்டு போடுவீங்க? அறப்போர் இயக்கத்துக்கு அது எங்கிருந்து தெரியும்? அறப்போர் இயக்கத்துக்கு டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது, டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒன் டூ ஒன் இது மாரி பண்றது யாரால கண்டுபிடிக்க முடியும்? அப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால், அந்த லஞ்சம் குடுக்குறார்ல, லஞ்சம் குடுக்குறது யாருமே சந்தோஷமா குடுக்குறதில்ல. ஒரு பிசினஸ் பண்றவரு, இவ்வளவு ப்ராஃபிட் பண்றதுல, என் ப்ராஃபிட்ல சந்தோஷமா நான் இத குடுக்குறேன். அப்படி திருப்பதி வேலுமலையான் குடுப்பாரு. நீ டீல் அடிச்சுக்கோ. நான் உங்களோட டீல் அடிச்சுக்கிறேன். நான் உனக்கு 10% குடுத்துர்றேன். ஏழுமலையானே, நான் அடிக்கிற கொள்ள லாபத்தை எல்லாம் நீ கண்டுக்கிடாதன்னு சொல்லி அங்க வேணா டீல் அடிப்பாங்க. இங்க டீல் அடிக்கிறது சந்தோஷமா பண்ண மாட்டாங்க. வேற வழி இல்லாம தான் குடுக்குறாங்க. அப்போ லஞ்சம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும்னு சொல்லி இருந்ததுன்னா, நிச்சயமா அவங்க லஞ்சம் குடுக்க மாட்டாங்க. அது பொதுமக்கள்ட்ட இருந்து அந்த மூவ்மெண்ட் வரணும். அது எந்த சட்டத்தினாலயும் ஆனா முழுமையா இதனால தான் வந்து எங்களுக்கு பழைய கட்சிகள்லாம் போதும். எங்களுக்கு புது வரவா ஒருத்தர் வந்திருக்காரு. விஜய்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. தாவேக்கா வந்திருக்கு. அவருக்கு நாங்க இந்த டைம் ஆதரவு குடுக்குறோம். அப்படின்ற அந்த மனநிலை வர்றாங்களா மக்கள்? இல்ல மொத்தமா வரல. அதுக்கு காரணம் விஜய் நடந்துகிட்ட இதுதான். முதல்ல விஜய் மேல இருந்த அது அளவு அபரிதமான கவர்ச்சி வந்து முதல்ல இருந்தது. இன்னும் அவருடைய பிளைண்ட் ரசிகர்கள் அந்த கவர்ச்சியோட தான் இன்னும் இருக்காங்க. ஆனா சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு, இப்ப நீங்க சொல்ற அந்த கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இப்ப இதுல வந்து திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூருக்கு வந்து வேலை பார்க்குற நெறைய பெண்கள் இருக்காங்க. எங்களுடைய அபார்ட்மெண்ட்லயே வந்து இருக்காங்க. 4, 5 பேர் கூட நான் சில சமயம் முடிஞ்ச அளவு பேசுவேன். ஏன்னா அவங்கட்ட இருந்தா உண்மையான கருத்து நமக்கு வந்து தெரியும். அதுல ஒரு பெண் வந்து என்கிட்ட சொல்றாங்க, "எல்லாம் சரிதான். ஆ இது மாரி தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேச எனக்கு பிரியமில்ல. அவங்க சொன்னத சொல்றேன். அவர் குடும்பத்தில இத்தன குழப்பம் இருக்கும்போது, இன்னொரு பொண்ண பத்தி ஒரு பேச்செல்லாம் வரும்போது, அவங்க கூட ஒரு கல்யாணத்துக்கு போணுமா? இது நம்ம இந்த சைக்காலஜி ஒன்று இருக்கு. அதாவது இந்தியாவுல பல பெண்கள் வந்து, கணவன் வந்து தன் மேல பிரியம் இல்லாம இன்னொருத்தி மேல பிரியம் காட்டுறத பத்தி மனசுக்குள்ள ரொம்ப கொமஞ்சுகிட்டு, அதே சமயம் குடும்பம் இருக்கு, பிள்ளைங்கன்னு இருக்கு, வேற வழி இல்லைன்னு சொல்லி இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வந்து அப்படிப்பட்ட செயலை என்னைக்குமே ஆதரிக்கிறது இல்ல. அப்போ அப்படி ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு அவர் மேல வரும்போது, அந்த சாதாரண பெண்கள்லாம் இவர பற்றி இருந்த ஒப்பீனியன் வந்து மாறியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி என்னால பார்க்க முடியுது. ஆனா அவருடைய ரசிகர்கள் வந்து அவர் கூட இருப்பாங்க. இன்னைக்கு இது என்னன்னா, அவருடைய ரசிகனா இருக்கிறவர் வந்து டிஎம்கே மெம்பராவும் இருப்பாரு, ஏடிஎம்கே மெம்பராவும் இருப்பாரு. இன்னைக்கு இவர் யார் ஓட்ட பிரிக்க போறாரு? அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இவர் வந்து ஏடிஎம்கே ஓட்டு, டிஎம்கே ஓட்டு,
பிஜேபி ஓட்டு, இதுல எல்லாம் வந்து சீமான் ஓட்டு முக்கியமா. இதுல யார் யார் ஓட்ட எந்த அளவுக்கு பிரிக்க போறாரு? அப்படிங்கிறது கொஞ்சம் அன்னவுன் ஃபேக்டர் வந்து இன்னைக்கு இருக்கு. எல்லா கட்சியிலும் நிச்சயமா திமுக வந்து ரொம்ப தெம்பா இருக்காங்க. அது நடக்காது. நாங்க வந்து எங்களுடைய இளைஞர்கள்ட்ட வந்து பக்குவமா சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு முழுமையா வந்து டிஎம்கே அது மாரி சொல்லியிருக்காங்க. மேலிடம் நம்புது. கீழ உள்ளவங்க சொல்றதுனால. கீழ உள்ளவங்க எந்த அளவுக்கு அந்த மாரி பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. இது எல்லாமே வந்து ஒரு அன்னவுன் ஃபேக்டர். ஆனா இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து பிஜேபி இவர் வந்து பாருங்க திரும்ப திரும்ப அ பிரச்சாரம் போறேன்னு சொல்றது, பிறகு கேன்சல் பண்றது. அது கவர்ன்மெண்ட்ட குறை சொல்றது. ஏன்னா 1 மணி நேரம் பெர்மிஷன் குடுத்தாங்கன்னா, 1 மணி நேரத்துல இவர் பேசுறதே 30 நிமிஷத்துக்கு மேல பேசவே மாட்டேங்கிறாரே. இவர் என்ன 3 மணி நேரம் பேச போறாரா? அப்போ 1 மணி நேரத்துல மீட்டிங் நடத்த முடியாதா? ஆனா என்ன சொல்றாரு, 1 மணி நேரத்துல மீட்டிங் நடத்த முடியாது. அதனால கேன்சல்டு. இன்னைக்கு நடத்த வேண்டிய மீட்டிங் இருந்துச்சு ஆக்சுவலா. இன்னைக்கு டி நகர்லயும், வில்லிவாக்கத்திலயும் பிரச்சாரம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் இவங்க கேட்ட டைம் வேற, அவங்க குடுக்குற டைம் வேறயா இருக்குன்றனால கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்க குடுக்குற டைம் வந்து அதாவதுங்க எலக்ஷன் கமிஷன் குடுக்குற டைம் சரியான நேர்மையான டைமா இருக்கா? இப்ப வில்லிவாக்கத்துல ஒரு பிரச்சாரத்த முடிச்சுட்டு டி நகருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ, அந்த நேரம் இவங்க சரியா குடுக்குறாங்களா? சரியா குடுத்திருந்தா இவரு அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. நான் அத சரியா படிக்கல. அப்ப சரியா அவங்க சொல்றாங்க, எலக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, இவரு என்ன பண்ணாலும் அப்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு வந்து இன்னொன்னு தெரியணும். இன்னைக்கு இவரு யாரையாவது குறை சொல்றதுன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட குறை சொல்ல முடியாது. ஏன்னா எலக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் எலக்ஷன் ரிலேட்டட் அஃபேர்ஸ், லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டட் அஃபேர்ஸ் இந்த 2ம் இன்னைக்கு வந்து எலக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப எலக்ஷன் கமிஷன தான் இவரு குறை சொல்ல முடியும். இப்ப எலக்ஷன் கமிஷன் வந்து அங்க உள்ள ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, "இல்ல சார் இவங்க திட்டம் போட்டு தான் வேலை பார்க்குறாங்க டிவிகேக்காரங்க. வேணும்னே வந்து ஒரு ஒரு 2000 பேரு மட்டும் தான் இருக்க முடியுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்க 3000 பேர் கூட்டு வருவோம்ன்னு சொல்லுவாங்க. கூட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10,000 பேர் வருவாங்க. அது வேற பிரச்சனை. ஆனா 3000 பேர் அங்க வர முடியாதுன்னு நாங்க சொன்னோம்னா, பார்த்தீங்களா எங்கள வந்து இது பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்குறாங்க. வேணும்னே பண்றாங்க. ஜனநாயகத்த சீர்குலைக்கிறாங்க. இது இவங்க திட்டம் போட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க பண்றது பார்க்கும்போதெல்லாம் அப்படித்தானே தெரியுது. ஒவ்வொரு இதுலயும் பிரச்சாரத்துக்கு வராங்க அமித்ஷாவினுடைய ஓடுறது. உள்துறை செயலாளர் கூட கடிதம் எழுதுனாங்களே! அதாங்க இவங்கட்ட பிரச்சனை என்னன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நீங்க முக்கியமான பாயிண்ட்ட கிளப்பியிருக்கீங்க. உள்துறை அமைச்சர் உள்துறை செயலாளர்ன்னு சொல்லி யார் கடிதம் எழுதுனாங்க? அவர் ஏற்கனவே லெப்டினன்ட் கவர்னர் டெல்லியா இருக்காரு. அவர் பேருக்கு எழுதுறாங்கன்னா, இவங்களுடைய உள்கட்டமைப்பு சரி கிடையாது. இவங்களுக்கு வந்து இப்ப இதுல வந்து விஜயுடைய இத எலக்ஷன் பெட்டிஷன் ஏன் 2 எலக்ஷன் இத ஃபைல் பண்றத, மனு ஃபைல் பண்றத ஏன் 2 தரம் திருத்துறாங்க? முதல்ல வந்து ஏதோ 100 சொச்சம் கோடி இருக்குன்னு சொன்னாங்களா, இப்ப 200 சொச்சம் கோடி ரூவா வருமானம் இருக்கு. இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் ஏன் வருது? தே டிட் நாட் டூ தேர் யார் விஜய் வந்து வேணும்னே மறுப்புறான்னு நான் நினைக்கல. சரியா ஹோம் ஒர்க் பண்ணல. ஆடிட்டர கூப்ட்டு கரெக்ட்டா எனக்கு குடுங்க. ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். நானா இருந்தா ஆடிட்டர் வந்து ஏன்னா ஒரு ஆடிட்டர் தான் எனக்கு இருப்பாரு. என்னோட இன்கம் அத்தனையும் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் குடுங்க. ஏன்னா தப்பா இருந்தாலுமே நான் வேணும்னே தப்பு பண்ணல. என் ஆடிட்டர் சொன்னத நம்பி தான் நான் குடுத்தேன். அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்மட்ட முகாந்திரம் இருக்கணும். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சரி. இதெல்லாம் விஜய்க்கு தெரியணும்னு நான் சொல்லல. ஆனா விஜய் கூட இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். இது கூட தெரியாம மாறி மாறி பண்றவங்க இவங்களா எலக்ஷன் நடக்கிற அன்னைக்கு போலிங் பூத்துக்கு வந்து ஆளுங்கள எல்லாம் கூட்டு போறாங்க. ரசிகர்கள் வந்து என்னைக்குமே வந்து ப்ராப்பர் வோட்டர்ஸ் கிடையாது. ரசிகர்கள வோட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா கமிட்டட் வோட்டர்ஸா இருக்கவங்களும் போலிங் பூத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதில்ல. கூட போய் வாங்கன்னு சொல்லி போலிங் பூத்துக்கு கூட்டு போணும். அதுக்கு இவங்கட்ட ஆள் இருக்காங்களா? ஐ டோன்ட் நோ. எனக்கு இவங்கள வந்து ஒரு ஒரு கட்டுமானம் சரியாக இல்லாத ஒரு கட்சி. நீங்க அரசியல் தரம் தாழ்ந்து போயிடுச்சுன்னு நீங்க விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள் மொழியில கலோக்கியலா வந்து சில விஷயங்கள எடுத்து பேசுறாரு. பாஜகவினுடைய சிறந்த அடிமையாக எடப்பாடி இருக்கிறார். மோடியினுடைய அடிமையாக இருக்கிறார்ன்னு விமர்சனம் பண்றது. அவர் கால்ல விழுகிற ஃபோட்டோ வந்து எடுத்து மக்கள் மத்தியில காமிக்கிறது. அந்த மாதிரியான பிரச்சாரங்களும் உதயநிதி அவர்கள் பண்றாரு இல்லையா? ஆமா. நான் சொன்னேன் அரசியல் தாழ்ந்துருச்சுன்னு சொன்னது நான் ஏடிஎம்கே மட்டும் சொல்லலையே. அரசியல் தாழ்ந்து விட்டது. முதல்வர் இன்னும் தாழாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தகப்பனார பத்தி பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன்னா, அத புரிஞ்சுக்க முடியும். அது எவ்வளோ பெரிய கீழ்த்தனமான ஒரு குற்றச்சாட்டு. அதனால அத புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் கேட்கிறேங்க, சிவாஜி கணேசன் வந்து ஒரு பெரிய ஆக்டரா இருந்தாரு. ஒரு தரம் ஒரு நடிகர் அவர்ட்ட போயி, அப்ப இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சிவாஜி சொன்னபோது, அம் ஆனா சாப்பிட முடியல. ஏன்? இல்ல அது வீட்ல பண்றதில்ல. வெளியில வ வாங்கலாம். இல்ல எனக்கு காசு கிடையாது. அது சிவாஜி நல்லாவே நடிப்பார். அவர் சொல்ற விதம், இவாள் ஐயா நான் ஒரு ரூ. 5000 அனுப்பி வைக்கிறேன்யா. சொல்லிட்டு அவர் வந்து அத வருத்தப்பட்டது குமுதத்தில நியூஸா வந்துருச்சு. சிவாஜிக்கு பணம் மறுக்கப்படுகிறதா வீட்டில் அப்படின்னு. அடுத்த வாரமே குமுதத்திலருந்து அவங்க வந்து நியூஸ் அனுப்பியிருந்தாங்க. இது சிவாஜி வீட்ல இருந்து, இல்ல அவருக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப தேவைப்படுது. ஏதாவது பணம் குடுத்தா சின்ன பிள்ளை மாரி வெளியில போய் எதுவும் சாப்பிடக்கூடாது. அத சாப்பிட்டுறாரு. அதனால நாங்க பணம் குடுக்குறதில்ல. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்ன அவர வந்து பணம் குடுக்காம அவர விரட்டுனாங்களா? அவருடைய நன்மைக்காக செஞ்சாங்க. இப்ப எனக்கு அந்த எபிசோடு என்னன்னே தெரியாது. இந்த வீட்டுச்சேரின்னு சொல்றாங்கல்ல. இப்ப ரொம்ப எனக்கு எதிர்த்தாப்புல வந்து அந்த கொரோனா சமயத்தில அவரு என்கிட்ட புலம்பி வீட்ல ஜெயில் கைதி மாரி இருக்கிறேன். ஜெயில் கைதி மாரி புலம்பிட்டே இருந்தாரு என்கிட்ட.
அவருக்கு இருந்த காம்ப்ளிகேஷன்ஸுக்கு அவர வந்து ஹெல்தியா வச்சிருக்கிறது வீட்ல வந்து கண்டிப்பா நீங்க வெளியில போக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இந்த டைனிங் ஹாலு, அதுக்கப்புறம் இது முன்னாடி உட்கார்ற இடமும் டைனிங் ஹால் இருக்குல்ல. வழக்கமா வீடுகள் வந்து அப்படித்தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவர்கிட்ட, "நீங்க இங்க எவ்வளவு வேணாலும் நடங்க. நடக்கிறதுக்கு ஸ்பேஸ் பண்ணி குடுத்து. ஆனா வெளியில போகாதீங்க." இப்ப அவர் வந்து வீட்டு சிறையில வச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பேச்சு. இந்த மாரி பேசுறதெல்லாம். முதல்ல இந்த மாரி விஷயங்கள் பேசுறதுங்கிறதே அநாகரிகம். இப்ப டோனி பிளேயர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு இங்கிலாந்துக்கு. அவர் பையன் வந்து 16, 17 வயசு பையன் ஏதோ இந்த வம்பு பண்ணியிருக்கான் இதுல. ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு போன உடனே அந்த பையன்ட்ட பேர் கேட்டா அவன் வந்து பிளேயர்ங்கிறது காமன் நேம். தன்னுடைய இது சர்நேம் வந்து பிளேயர் தானே. முதல் நேம் சார்ல்ஸா இருக்கலாம். சார்ல்ஸ் பிளேயர் இது மாரி ஏதோ சொல்லியிருக்கான். அவ வீட்டு அப்பா பேர் சொல்லு. ஆண்டனி பிளேயர். அவரு டோனி பிளேயர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டனி பிளேயர்னா அதுவும் சரி. அட்ரஸ் சொல்லு. பேசாம வாய மூடிட்டு இருக்கான். ஏன்னா 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ங்கிறது தான் பிரைம் மினிஸ்டருடைய ரெசிடென்ஸ். அட்ரஸ் சொன்னோனே தெரிஞ்சிரும் பிரைம் மினிஸ்டர் பையன்னு. பேசாம இருந்தான். போலீஸ் வந்து கம் ஆன் கிவ் த நேம் ஆஃப் யுவர் ரெசிடென்ஷியல் அட்ரஸ்னோனே 10 டவுனிங் ஸ்ட்ரீட்னா. 10 டவுனிங் ஸ்ட்ரீட் தெரிஞ்சோனே அவங்களுக்கு தெரிஞ்சு பிரைம் மினிஸ்டர் பையன் இங்க வந்திருக்கான்னு. டக்குன்னு பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. மிஸ்டர் பிளேயர் ப்ளீஸ் கம் ஓவர் ஹியர். யுவர் சன் இஸ் ஹியர். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீசர் வந்து நாட்டுடைய பிரதம மந்திரி சொல்றாரு, "உங்க பையன் எங்க இருக்கான்? ஸ்டேஷனுக்கு வாங்க." உடனே அவர் ஸ்டேஷனுக்கு வந்தோனே என்ன பண்ணாங்க, "பையன் இந்த மாரி பண்ணா கொஞ்சம் கவுன்சில் பண்ணுங்க. புள்ளைய வளர்க்குறது வந்து சரியில்ல. இன்னும் கொஞ்சம் புள்ளை மேலயும் அட்டென்ஷன் குடுங்க." அப்படின்னு சொல்லி அவன அனுப்பி வச்சாங்க. உடனடியா எதிர்க்கட்சி தலைவர் கன்சர்வேட்டிவ் தலைவர்ட்ட போய், "இந்த மாரி பார்த்தீங்களா? பிரைம் மினிஸ்டர் புள்ள ஏதோ பண்ணியிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்லயே அவர் வர வேண்டியதா போச்சு. இத பத்தி உங்க கருத்து என்ன?" அவர் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? "இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் டீனேஜ் குழந்தைகள் இருக்கும்பொழுது என்ன பிரச்சனை நிகழுமோ, அதே பிரச்சனை தான் டோனியுடைய குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனையிலிருந்து அவர்கள் விரைவில் மீண்டு வருவார்கள் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவ்விதமே நான் விழைகின்றேன். ஐ டிசையர் சோ, ஐ விஷ் சோ." அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு. இது அரசியல் நாகரிகம். இப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு பண்றது வந்து அரசியல் அநாகரிகம். இத பத்தி எல்லாருமே நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கோம். இந்த தமிழ்நாட்டுல இது மாரிலாம் அரசியல் பேசுறவங்க எல்லாருமே சேர்ந்து வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை தான். இருக்கக்கூடாது இப்படி. அரசியல் அ தேர்தல் அறிவித்த பிறகு வேட்பாளர்கள் அறிவிப்பு செய்வது, இல்ல அதுல வந்து மாற்றங்கள் இருந்தா அத திருப்பி பெற்றுக்கொள்வது அப்படின்றது இயல்பு தான். ஆனால் திருமாவர்கள் வந்து காட்டுமன்னார் கோயில்ல நானே போட்டியிடுகிறேன்னு சொன்னபோது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஓ! மாநில தேர்தலுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாரு. மாநில அரசியலுக்கு வரப்போகிறார் திருமாவளவன் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. திரும்பியும் இப்போ வந்து காட்டுமன்னார் கோயில்லேருந்து, இல்ல நான் வந்து வேற ஒரு ஆள நான் வந்து போடப் போறேன் அப்படின்னு சொல்லி அவரு அறிவிப்பு குடுக்குறாரு. இதெல்லாம் வந்து திமுகவின் குடுத்த அழுத்தம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஷானவாஸ் அவர்களுக்கு, எஸ்.எஸ். பாலாஜி அவர்களுக்கு, பனையூர் பாபு போன்றவர்களுக்கெல்லாம் சீட்டு குடுக்கப்படல. மற்ற கட்சிகள்லயும் வேட்பாளர்கள் மாற்றம் நடக்குது. முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து பொறுப்பு குடுக்கப்படல. வாய்ப்பு குடுக்கப்படல இந்த டைம் அப்படின்லாம் பார்க்கிறோம். ஆனால் விசிக ஒரு முக்கியத்துவம் பெறுது இல்லையா? அத நம்ம எப்படி பார்க்கிறது இந்த டைம்? எல்லாருமே அவங்கவங்க தொகுதியில நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு ஷானவாஸ பத்தி தெரியும். பாலாஜி பத்தி தெரியும். பன்னீர் பாபு பத்தி அதிகமா தெரியாது. செய்திகள் வர்ற அடிப்படையில 2 பேருமே தொகுதியில நல்ல வேலை பார்த்தோம். ஷானவாஸ் வந்து எஃபெக்டிவ் ஸ்பீக்கர். இந்த அரச பற்றி சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா பேசியிருந்தார். தன்னுடைய தலைவர பற்றி அழுத்தம் திருத்தமாக பேசிட்டு இருந்தார். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஆரம்பிச்ச காலத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு 500 பேராவது நீங்க சொல்ல முடியும். ரொம்ப கம்மியா சொல்றது நான். தலைவருக்கு தெரிஞ்சவங்க, திருமாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி பார்த்தா, அவர் கூட தோளோடு தோள் நின்னவங்கன்னு பார்த்தா, வேற வேற அக்கேஷன் நின்னவங்கன்னு பார்த்தா, ஒரு 500 பேராவது சொல்ல முடியும். 30 வருஷமா அவர் கூடவே இருக்காங்க. இப்ப ரவிக்குமார்லாம் தன்னுடைய பதவிய ரிசைன் பண்ணிட்டு வந்தவர். திருமா எப்படி கவர்ன்மென்ட் பதவிய ரிசைன் பண்ணிட்டு வந்தாரோ, அது மாரி வந்தவர். அப்ப அது மாரி நெறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரே ஆட்களுக்கே திரும்ப திரும்ப சந்தர்ப்பம் குடுக்க முடியாது. அப்படிங்கிறனால இன்னொரு 3 பேருக்கு குடுக்குறதுங்கிறது வந்து பெரிய நியூஸா நான் பார்க்கல. இப்ப டிஎம்கேல வந்து 167 சீட்ல கன்டெஸ்ட் பண்றாங்க. 165 சீட்ல கன்டெஸ்ட் பண்றாங்கன்னா, 40 பேர் புதுசா குடுத்தா கூட பெருசா தெரியாது. ஆனா இங்க வந்து ஒருத்தர மாத்துனா கூட பெருசா தெரியும். ஆனா அத நான் பெருசா பார்க்கல. அவங்களுக்குள்ள சில மனக்கசப்பு இருக்கா? அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள தான் தெரியும். நமக்கு தெரியாது. ஆனா இத பொறுத்த மட்டும் 2 பேருமே அறிக்கை விட்டுருக்காங்க. நாங்க தலைவர் கூட 3 பேருமே சொல்லியிருக்கோம். தலைவர் கூட நாங்க நிக்கிறோம். அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா திருமா வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இந்த நேரத்துல, அவர் வந்து சட்டமன்ற தொகுதிக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அவர் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், சட்டமன்ற தொகுதிக்கு நான் வந்தேன்னா, அப்ப திருமாவே வந்து போட்டி போடுறாருன்னு சொல்லி, இந்த
வழிமாறி விஜய் பக்கம் யாராவது போறதா இருந்தா, அவங்க கூட திசை மாற்றப்பட்டு இங்க வந்துடுறாங்கன்னு நெனச்சிருக்கலாம். எத்தனையோ கால்குலேஷன் இருக்கலாம். ஆனா, அங்க ஓட்டு போட்டாங்களே, அவங்களுக்கு என்ன பதில்? நாடாளுமன்றத்தில ஓட்டு போட்டாங்களே, அவங்களுக்கு என்ன பதில்? அப்படிங்கிற கேள்வி வந்து விடுது. அடுத்து போட்டி போட்டுட்டு திரும்ப வாபஸ் வாங்குனதுங்கிறது வந்து, அப்ப அது தவிர சொன்னது எலக்ஷனுக்கு அப்புறம் அரசியல் நிலைகள் மாறும்னு சொன்னது வந்து பலவிதமான யுகங்களுக்கு. அவங்கவங்க நெனச்சபடி இன்டர்பிரெட் நெறைய பண்ண யூகங்கள். ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. அதெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு நிறைய ஒரு கணக்கு இருக்கு, மனக்கணக்கு இருக்கு. 2026க்கு பிறகு தமிழகத்துல அரசியல் களம் மாறும். விஜய் ஒரு பெரிய அளவுக்கு வந்தா நம்ம அவர் கூட போறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படலான்றலாம் ஒரு கணக்குல அவரு பண்ணியிருக்காரு அப்டின்லாம் சொன்னாங்க. அதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றதுக்குன்னு சொல்லி ஆர்டிகிள் ஒன்று இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. அத கலைஞர் வந்து தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தார். அது தவறு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை இந்த மாரி வந்து நீங்க கலைக்கக்கூடாதுன்னு. எம்ஜிஆர் அரசு கலைச்சபோது, அது சில சமயம் சரிதான் போலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. கலைஞர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை எதிர்பார்க்கவில்லை. இது இன்னைக்கு வரைக்கும் அவர் தப்பான வார்த்தை சொன்னார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய அரசியல் தலைவர். ஒரு மாநில சுயாட்சிகள்ல உறுதியா நின்னவரு அப்படி சொல்லிறக்கூடாதுன்னு. அதே மாரி ராகுல் காந்தி வந்து இதுக்கு ஜனநாயகத்துக்கு வந்து படத்த தமிழ் கலாச்சாரத்த வந்து இது அது ஒரு தெலுங்குல இருந்த அந்த தமிழ் கலாச்சாரம் என்ன இருக்கு? அது மாரி அவரு சொன்னது. அடுத்து வந்து டெல்லி டேலிங்க பண்ணிட்டு இருந்தது. இவங்க திமுக உறவ பத்தி. அது மாரி இன்னைக்கு திரும்ப வந்து பண்ணதுன்னா, இப்படித்தான் சில சமயம் சில பேரு சின்ன சின்ன தப்பு பண்ணிருவாங்க அப்படிங்கிற அளவுல தான் அத கடந்து போணும். ஆனா தவறு தான். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். நெறைய விஷயங்கள தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி. வணக்கம்.